வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் இந்த வீடியோ நம்ம ஊர்களில் காடு ஓரத்திலும் பாழடைந்த நிலங்களிலும் யாரும் கவனிக்காமல் வளரும் ஒரு அற்புதமான மூலிகை பற்றியது. முள்ளு நிறைந்த இந்த செடியை நாம் சாதாரணமாக கள்ளி என்று கடந்து போய்விடுவோம். ஆனால் இந்த ஒரு செடி ஒரு நடமாடும் மருந்து கடை என்றால் நம்புவீர்களா? ஆம் நண்பர்களே, இதுதான் நாகதாளை, ஆங்கிலத்தில் பிரைக்லி பியர் கேக்டஸ். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஏனென்றால் சர்க்கரை, வயிற்று பிரச்சனை, உடல் சூடு, எடை குறைப்பு வரை இதன் பயன்கள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். நாகதாளை என்பது வறண்ட நிலங்களிலும் குறைந்த நீரிலும் வளரும் ஒரு காட்டு மூலிகை. இதன் இலைகள் அல்ல, தட்டையான தண்டுகள். இதில் நிறைய முள்ளுகள் இருப்பதால் பலர் இதை தொடவே பயப்படுவார்கள். ஆனால் இந்த முள்ளுகளுக்குள் அமிர்தம் ஒளிந்திருக்கும். தமிழில் நாகதாளை சப்பாத்தி கள்ளி. இதன் அறிவியல் பெயர் ஒபியூட்டியா ஃபைகஸ் இண்டிகா. நண்பர்களே, இன்று உலகம் முழுவதும் அதிகமாக பாதிக்கப்படுவது சர்க்கரை நோய். நாகதாளை இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இயற்கையாக குறைக்க உதவுகிறது. இதன் தண்டு சாறு இன்சுலின் செயற்பாட்டை மேம்படுத்தும். சர்க்கரை திடீரென உயர்வதை தடுக்கும். மெக்சிகோ, லத்தீன் நாடுகளில் இது சர்க்கரை நோயாளிகளின் தினசரி உணவாகவே உள்ளது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இது மருந்துக்கு மாற்று அல்ல, துணை மருத்துவம். நாகதாளையில் நார்ச்சத்து அதாவது ஃபைபர் அதிகம். அதனால் மலச்சிக்கல் தீரும், குடல் சுத்தமாகும், வயிறு வீக்கம் குறையும், அடிக்கடி எரிச்சல், அமிலத்தன்மை, வயிற்றுச்சூடு இவை இருந்தால் நாகதாளை ஒரு இயற்கை மருந்து. கிராமங்களில் இதழ் சாற்றை குடல் குளிர்ச்சிக்கு பயன்படுத்துவார்கள். நாகதாளை குளிர்ச்சி தன்மை கொண்ட உணவு மூலிகை. உடல் சூடு, வாய்ப்புண், சிறுநீர் எரிச்சல், மூக்கிரத்தம் இவற்றுக்கு மிகவும் பயன் தரும். வெயில் காலங்களில் இதன் பழம் சாப்பிடுவது உடலுக்கு மிக நல்லது. நாகதாளை பசியை கட்டுப்படுத்தும், அதிகமாக சாப்பிடும் பழக்கத்தை குறைக்கும். இதில் கொழுப்பு குறைவு, நார்ச்சத்து அதிகம், அதனால் உடல் எடை மெதுவாக குறையும். கொலஸ்ட்ரால் அளவு கட்டுப்படும். இயற்கையாக பக்க விளைவுகள் இல்லாமல் வெளிப்புற பயன்பாடு நாகதாளையில் உள்ளது. ஜெல்லை போல இருக்கும். சிறிய காயங்கள், தீக்காயம், தோலெரிச்சல் இதற்கு வெளிப்புறமாக தடவினால் விரைவில் ஆறும். பழங்கால சித்த மருத்துவத்தில் இது பரவலாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. நாகதாளையை பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டியவை: முள்ளுகளை அகற்றாமல் பயன்படுத்தக்கூடாது. அதிகமாக எடுத்தால் வயிற்றுப்போக்கு வரும். கர்ப்பிணிகள் மருத்துவ ஆலோசனைகளை கேட்டு இதனை பயன்படுத்தவும். எந்த மூலிகையும் அளவோடு தான் மருத்து. நண்பர்களே, நாகதாளை என்பது காடு கொடுத்த ஒரு வரம். மருந்து கடைகளில் தேடாமல் இயற்கை நமக்கே அருகில் வைத்திருக்கும் ஒரு பொக்கிஷம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இன்னும் பல அரிய தமிழ் மூலிகைகள் பற்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.